ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். மக்களை மிரட்டுவது, வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது, சட்டத்தை மீறி செயல்படுவதை எல்லாம் உடனடியாக கைவிட வேண்டும். திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. திருபுவனத்தில் காவலாளி அஜித்குமாரை போலீசார் தாக்கும் வீடியோவை எடுத்த சக்தீஸ்வரன். உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் பாதுகாப்பு கோரி தமிழக டிஜிபிக்கு கடிதம். கொலையுண்ட காவலாளி அஜித்குமார் நகையை திருடியதாக புகார் கூறிய நிகிதாவை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்காதது ஏன்? தமிழக அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் கேள்வி. ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கம் மூலம் பரப்புரையை தொடங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். சென்னை ஆழ்வார்பேட்டையில் வீடு வீடாக சென்று திமுக அரசின் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி பிரச்சாரம். அரசு பயணமாக கானா நாட்டுக்கு சென்ற இந்திய பிரதமர் மோடி. மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் தேசிய மரியாதையாக மிக உயர்ந்த விருதை வழங்கி கௌரவித்தது கானா அரசு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம். தொடக்க விழாவில் கலந்து கொள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அழைப்பு. பாமகவில் இருந்து எம்எல்ஏ அருளை நீக்குவதற்கு அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை. நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் எனக்கு மட்டுமே இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். பள்ளிக் கல்வித்துறை, வணிக வரித்துறையில் பதவி உயர்வின் மூலம் நிரப்பப்பட வேண்டிய காலி இடங்களை உடனே நிரப்ப வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். நீட் மறுதேர்வு நடத்துவதற்கு உத்தரவிட சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் சுமார் 20 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கருத்து. சென்னையில் 3வது நாளாக உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 72,840 ரூபாய்க்கு விற்பனை. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.